ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ap4Menu. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வெறும் 5 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபியோட பேர் சில்லி பிரெட். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சில்லி பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் பிரெட் ஸ்லைஸை அதுக்கு மேலே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே தவாவில் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து பிரெட்டோட இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் வெண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 to 5 பிரெட் ஸ்லைசஸை வெண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை எல்லாம் 1 இன்ச் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் அதோட 1 ஸ்பூன் பொடிசாக கட் பண்ண பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் மாறினதும் 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 1 கப் பெருசாக வெட்டின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் அதோட 1 கப் குடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குடமிளகாயை இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகாய் லைட்டாக சாஃப்டானா போதுங்க, அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. குடமிளகாய் ஓரளவுக்கு சாஃப்டானதும் அதோட 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிற சாஸில் எல்லாம் உப்பு இருக்குங்க, அதனால் உப்பு சேர்க்கும் போது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் கூட ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாஸில் எல்லாம் நல்லா படுற மாதிரி பிரெட் பீசஸை கலந்துக்கோங்க. இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் சாஸோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்களோட பிரெட் சில்லி டிஃபன் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.